தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய ஆசீர்வாதத்துக்காக, புதிய கிருபைக்காக, புதிய நன்மைக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தியானது ஆண்டவரே விடாய்த்து போய் இருக்கிற ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஆத்துமாவிலே தோய்ந்து, ஆத்துமாவிலே ஆண்டவரே விடாய்த்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, அந்த பரம கானானிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நற்செய்தியை கொடுக்கிற தேவனா இந்த நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, மரியாளுக்கு நீங்க நற்செய்தியை சொன்னீங்கப்பா, சாராளுக்கு நீங்க நற்செய்தியை அனுப்புனீங்க ஆண்டவரே. அப்பா, சகரியாவுக்கு நீங்க நற்செய்தியை அனுப்புனீங்க ஆண்டவரே. அந்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நற்செய்தியை அனுப்பும்படியான தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை பார்க்கிற இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. தூர வெளிநாடுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வியாபாரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, திருமணத்துக்கு காரியங்களில் இருந்து நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நற்செய்தி வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே பரத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. விடாய்த்து போய், நொந்து போய் ஆண்டவரே அப்பா, திடனற்று போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவானது ஆண்டவரே ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல ஆண்டவரே சந்தோஷம் அடைவார்கள் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.